அது பரவாயில்ல. ஆனா 20 வருடம் சினிமால இருந்தவனே நீங்க இந்த அடி அடிக்கிறீங்கன்னா புதுசா வரவன என்ன அடிடா நீங்க அடிப்பீங்கன்னு தோணுச்சு. ஆனா ஒரே ஒரு திமிரு, அது தமிழ்னால இருறா நான் நின்று பாக்குறேன்டா நிக்கிறேங்க, வேற ஒன்றும் இல்லை. வேற ஆளா தான் நிற்பாங்கன்னு தெரியல நான் இருக்கிற இடத்துல. அப்பேற்பட்ட ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க சீரியஸா. என்ன மாதிரியான அரசியலா இருக்கு. ஒரு கலைக்குள்ளேயே கலையை கொள்கிறவர்கள் இருக்கிறது அது சினிமாவா தான் போல இருக்கு. வெளியில இருப்பானு தெரியல. வெளியேருந்து ஒரு எதிரி வருவான், வெளியேருந்து ஒரு விஷயம் வரும், எங்கேயாவது ஒரு 2 துரோகி இருப்பான், இடுப்புல குத்துவான். மொத்த வயல சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சினிமாவை அழிப்பதற்கான நாட்களாவே இருக்கிறாங்கன்றத உண்மையுமே கண்மாடி பார்க்க நேர்ந்தது. இன்னொரு பாடலாசினா வருவோம், 25 பேர் இருப்பாங்க, அதுல 2 நிமிஷம் நம்ம பேசிட்டு இறங்கி போயிடுவோம். இதுதான் நமக்கான மேடை. அந்த ஒரு 2 வருஷம் வேற ஒரு பார்வை. இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நான் சொன்ன மாதிரி மோகன் அவர்கள் எல்லாம் வெளியாலாம் கிடையாது. அதனாலதான் நான் அவரை நான் விருப்ப விருந்தினர் லிஸ்ட்லயே சேர்க்கல. அவர் என் குடும்பம், எனக்கு 15 வருடம் எனக்கு தெரியும் மோகன் அவர்களை. நான் ஒரு அடிப்படையில இருந்து நாங்க பயணிச்சிருக்கோம். சினிமா பிரச்சனை தான், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வருத்தம் என்னன்னா, இப்படி பிரச்சனையாவே ஒருத்தன் வாழ முடியுமா சினிமால? வெளியே இருந்து பிரச்சனை வந்தா சமாளிக்கலாம். இப்ப சேகுவேராவுக்கும் பிடல் காஸ்ட்ரோவுக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துல இருந்தா பிரச்சனை வந்தது. சேகுவேராவும் பிடல் காஸ்ட்ரோவே பிரச்சனை இருந்தா என்ன பண்றது? இங்க அப்படித்தான் இருக்கு இல்லையா? அமெரிக்க ஏகாதிபத்தியம் இருந்துச்சு, தைரியமா எதிர்த்தாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருந்து வெளியேந்து ஒருத்தன் உள்ள வந்தான். உள்ள திரும்பினாலே பாடலாசிரியர் தானே நீங்க நடிக்கிறீங்களா? அங்க ஆரம்பிக்குது வன்மம். நீங்க ஏன் டைரக்டர் ஆறீங்க? நான் என்ன வேணும் எனக்கு தோணுகிறது, எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, என் சுதந்திரத்தை பறிப்பதற்கு உனக்கு என்ன பிரச்சனைன்ற அளவுக்கு நீ பண்ணக்கூடாது. சீரியஸா என்ன பண்ற? அப்ப எனக்கு 2 மடங்கு போறது. தமிழ் படிச்சதுக்கு அப்புறம் அந்த தன்மானமும் சுயமும் பாரதியை படித்தது இல்லைன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு? அப்பதான் 2 மடங்கு நான் பாத்துக்கிறேன். அந்த சினிமா கார்பரேட்காரர்கள் கையில போயிடுச்சு. ஒரு காலத்துல படைப்பாளிகள் கையில சினிமா இருந்தது. எனக்கு கேட்டு திரும்ப சினிமா பணக்காரர்கள் கையில இருந்து மீண்டும் படைப்பாளிகள் கரங்கள் எனக்கு சினிமா வரணும். திருப்பி ஒரு படம் 1500 தியேட்டர் அவங்க தான் வருவாங்க. அத்தனை ஷோவும் நீங்க தான் வருவீங்க. ஓடிட்டு இருக்க படத்தை தூக்கிடுவீங்க. புது படம் வர முடியாது. ஆரணம் தோற்றாலும் அதை எதிர்கொள்வது தயாராக நான் நினைக்கிறேங்க. அந்த ஒன்றில் நான் நின்றுருக்கேங்க. எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கேன். அதாவது உண்மையை சொல்ல போனா இந்த திமிங்கலங்களுக்கு மத்தியில் நான் தோல்வியை எதிர்கொள்வதற்கு தயாரா வந்து நினைக்கிறேன். அவ்வளவுதான். போயிடுச்சு, உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. ஒரு ஆரம்பத்துல நிற்கும் போது ஒரு 100 பேர் நிக்கிறான். திரும்பி பார்க்கும்போது இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி எங்கடா இங்க இருந்த ஒருத்தரையும் காணான்ற மாதிரி ஓடி போறான். ஒருத்தருமே இல்லைங்க பின்னாடி. எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள்ல நின்றுட்டு இருக்கோம். எங்க தொட்டாலும் பணம், எங்க தொட்டாலும் அரசியல். இன்னைக்கு நாளைக்கு எங்களுக்கு தெரியல எத்தனை திரையரங்கு வரப்போகுது அப்படின்னு. வெளிப்படம் வந்தது கூட பரவாயில்லைங்க. முத்து ஆழம் நான் 10 வருஷம் அவங்க என்ன சம்பாரிச்சாங்க. திருப்பி அதை வேற கொண்டு வரீங்க நீங்க. இருக்கிறவங்களுக்கே தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. இருக்கிற படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ப்ரொடியூசர் சாவறான். இவங்க உட்காந்துட்டு எங்கெங்கயோ அவங்க 10 வருஷம் சம்பாரிச்சதெல்லாம் குப்பையை போட்டு நோண்டி திருப்பி எடுத்து நீங்க தான் சம்பாரிச்சிட்டீங்கல்ல. இன்னைக்கு மட்டும் 3 தேட்டர் ஓடுதுங்களாங்க. திருப்பி அந்த தேட்டரை நீங்க படத்தை போட்டா எங்க யாரு? நீங்க தான் சினிமா கொள்றீங்க. அப்புறம் நல்ல படம் வரல. மலையாளத்துல சினிமா சூப்பரா இருக்கு, தெலுங்குல சூப்பரா இருக்கு, அங்க அருமையான கதை பண்றாங்கன்னா நாங்க தான் கதை பண்றோமே, நீங்க பார்க்க விட மாட்டீங்களே. நீங்க திருப்பி வேற படங்களை 10 வருஷம் கழிச்ச படம் தேவையாங்க? நீங்க சொல்லுங்க. அவன் டிவிலே 100 தடவை பார்த்திருப்பாங்க மக்கள். அதை இன்னைக்கு போய் திரையரங்குக்கு போய் பாருங்க, வெளியே முழுக்க ஏதோ 10 வருஷம் பழைய படம் போஸ்ட் ஒட்டி வச்சிருக்காங்க. இல்லைன்னா ஹிந்தி படம் இருக்கு. அக்வாமேனுக்கும் நமக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? அக்வாமேனுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க. அவன் சம்பாதிப்பாங்க, உலகளாவியாலும் சம்பாதிப்பான். என் தயாரிப்பாளர் அத்தனை 1000 படத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு கடன் கலைச்சிடாத. அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு 1000 குடும்பம், 500 குடும்பம் இருக்கு. அவெல்லாம் ஒரு சினிமா ஜெயிச்சிட மாட்டோமா, வந்துட மாட்டோம். நம்ம நீங்க அக்வாமேனு டங்கு டுங்குன்னு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதையாவது விட்டு தொலைங்க. முத்துவனா இப்ப யாருங்க கேட்டாப்பாங்க? டிவில ஒரு 300 தடவை போட்டாங்க. யூடியூப்லயே 10 லாங்குவேஜ் இருக்குது. நீங்க ஹிந்தியில ரஜினி பேசுவார், நீங்க போட்டீங்கன்னா விட்டா கொரியன்ல பேசுவார், ஜப்பானீஸ் எல்லாம் பேசுறாரு. ஏன்னா ஒரு ஜப்பான் ரசிகர். அவ்வளவு தூரம் பார்த்த படத்தை திருப்பி எடுத்துட்டு தியேட்டர் பிடிச்சுக்கிட்டு புரியலங்க எனக்கு. ஒரு சினிமா பண்றோம், கொண்டு போறோம், எவ்வளவு ஒரு புதுசா சொல்றேன். நீ நல்லா திட்டுங்க, சட்டை பிடிச்சு திட்டுங்க. பாக்கிலே பேசுறியா உன் படம் நல்லா இல்ல, கருத்து என்ன சொல்றேன் திட்டுங்க. அப்ப நாங்க வாங்கிக்கிறோம். நாங்க திருப்பி ஒரு நல்ல படம் திருப்பி கொண்டு கொடுக்குறோம். அதுக்கு எங்களுக்கு இடத்த கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க, எங்க படத்தை விற்கிறதுக்கான இடத்த கொடுங்க. சுத்தி நின்றுட்டு ஒண்ணு முத்து ஆழம் வந்தான்னு டங்குன்னு காமெடி கொடுத்துருங்க. இதுக்கு பின்னாடி நாங்க 10 பேர் இங்க போராடணும். ஐயா படம் கொடுங்க ஐயா. எத்தனைங்க எந்த தொழிலுங்க முதல்ல கை கட்டுறான்? கார்பரேட்காரன் கையை கட்ட வைக்கிறானே. எங்க போனாலும் பணம் போட்ட ப்ரொடியூசர் தான் கை கட்டுறான். எந்த தொழில அது நடக்குமா? அது நமக்கு வரவும் மாட்டேங்குது. வேற நம்ம கட்டி பழக்கிறதா பரவாயில்ல. நம்ம இப்படி நிக்கிற ஆளு பழகிட்டோம் இப்படி என்னன்னு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சரி நடக்குது, நடக்கட்டுங்க.
அந்த அளவுக்கு திருமணம் காசு கேட்கறான், பயமா இருக்குது. ஒரு இன்ஸ்டால 2 நிமிஷம் ஆடுற பொண்ணு 50,000 கேக்குது. ஓ ஹீரோயினுக்கே சம்பளம் கொடுக்க மாட்டான், நீங்க என்ன 2 நிமிஷம் ஆடுறதுக்கு 50,000 கேக்குறீங்க? ஒரு பொண்ணு கேரளால ஆடுது 2 lakhs சார் அப்படின்னுச்சு. எதுக்குமா அப்படின்னு, 30 seconds சார். எம்மா 30 நொடி நீ ஆடுறதுக்கு 2 லட்சமாம்மா. எங்க கலைஞர்கிட்ட கொடுத்தா 2 வருஷம் விடிய விடிய வேலை பார்ப்பாமா. அதை கொடுத்தீங்கன்னா எங்க திரும்பினாலும் நம்மளால முடியாதுங்க. நம்மளால ஒரு படம் எடுக்க முடிஞ்சதுங்க, தரமான ஒரு படம் எடுத்திருக்கோம், அதை நம்புறேன் நான். அதுக்கான உத்தரவாதம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன், ஒரு எழுத்தாளனின் கதை, ஒரு எழுத்தாளனின் கதை இது. அரணம் என்பது ஒரு எழுத்தாளன் எழுதிய கதை. நல்ல கதை கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல கதை பார்க்கணும். ஒரு நல்ல கதை இல்லைங்க, இன்னைக்கு நல்ல பாடலே இல்லைங்க. என்கிட்ட கேட்டாங்க, சார் நீங்க மஸ்காரா போட்டு மயக்கிறீங்க, மக்காயில போட்டு எழுதுறீங்க. அது நம்ம அமலா சாஜி தான், வேற யாரு? பிளைட்லாம் போட்டு தெரியுங்களா வேற கேட்டுச்சு. ஏமா நானே பிளைட்ல போனோமா, எதுங்கம்மா பிளைட்ல போட்டு கூட்டு போனோன்னு தலை சுத்திருச்சு எனக்கு. இல்ல பஸ் கால உள்ள சரியா, எங்க மேனேஜர்ட்ட பேசுறாங்க, பிஆர்ட்ட பேசுறாங்க. யோ என்னையா நினைச்சிட்டு இருக்கு, என்னையா நடக்குதுங்க? இன்ஸ்டா மட்டும் ஒரு திறந்து வச்சுட்டு பிலிம் நியூஸ் ஆனதன் மாதிரி எப்பேற்பட்ட பத்திரிகையாளர்கள் இருந்த துறைங்க அது. எப்பேற்பட்ட மூத்த பத்திரிகையாளருங்க அவரு. நான்லாம் அவர் இருக்கும்போது இருந்தன்றது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. என்னெல்லாம் அவர் வந்து எழுதினார், தம்பி சொல்லுப்பா உன் முகவரி சொல்லுப்பான்னு. அப்பேற்பட்ட எழுத்தாளர்கள் இன்னுமே சாலைகள்ல பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க எங்கேயாவது இருந்துகிட்டு 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி எங்க திரும்பினாலும் எதை தொட்டாலும் காசு. ஒரு கலையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு இவ்வளவு போராட்டமா இருக்கு. என் பத்திரிகையாளர்கள் எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. நீங்க யாருன்னே தெரியல உட்காந்துட்டு நாங்க அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு எல்லாம் ஆளாளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு. உங்களுக்கு எல்லாம் எங்க வாங்க சீரியஸாங்க. அரணம் படத்தை பார்த்துட்டு முதல் பகுதியை பார்த்துட்டு இடைவேளைக்கு பிறகு வெளியே வந்துட்டு, இல்ல இடைவேளை மேடையிலேயே நீங்க இதாங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் மேடையில 1 லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம். அந்த திரைக்கதை அப்படி இருக்கும். அந்த கதை ஒன்றை நோக்கி ஆரம்பித்து ஒரு உணர்வை பிரதிபலித்து 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 ஒருத்தர் நின்றோம். இந்த படம் முதல் முறை ஒரு பெரிய தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்தார், வெளியீட்டாளர். அவர் ஒரு ஆளு விட்டுருங்க, அவர் அவன்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஆளு. படம்லாம் பார்த்துட்டு இது ரிஸ்க் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. எனக்கு நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் பகுதி முழுக்க ஒரு ஸ்கிரீன் பிளே, ஒரு திரைக்கதை. 2வது பகுதி முழுக்க வேறொரு திரைக்கதை. இது வரைக்கும் அப்படி பதிவு செஞ்சதில்லை. அவர் சொன்னார் இப்படி பண்ணக்கூடாது, நீங்க ஸ்கிரீன் பிளே ஜம்ப் பண்ணிருக்கீங்க. முதல் பகுதி முழுக்க ஒரு திரைக்கதை சொன்னீங்கன்னா அதை நோக்கியே தான் போகணும். நான் ஏன் சார் அதை நோக்கியே போகணும்னு கேட்டேன். எவனா மாத்துறது? அப்ப முதல் பகுதி முழுக்க ஒரு திரைக்கதை, இடைவேளைக்கு பிறகு நீங்க வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா வேற ஒரு டைப் ஆஃப் ஸ்கிரீன் பிளே, வேற ஒரு வகையான திரைக்கதை ஓடும். அங்க முதல் பகுதியில் இருந்த ஒரு வசனம், ஒரு கேரக்டர், ஒரு பொருள் கூட உங்களுக்கு 2வது பகுதியில இன்னொரு பதில கொடுக்கும். இந்த வாழ்க்கை இப்படி நேராக பார்க்கும்போது ஒன்றை சொல்கிறது, ஆனா அதற்கு இன்னொரு முகம் இருக்கும்ல, உண்மையான முகம் இருக்கும்ல. அதை சொல்லும் போது அட அப்படியா, ஓ அதான் இப்படியா அப்படின்னு உங்களை உடைச்சு உங்களுடைய பதில் எல்லாம் கொடுத்துக்கிட்டே முடிச்சு அவுத்துட்டே வரும். அதுவும் ஒரு படத்துக்கு கிளைமாக்ஸ் சொல்லிட்டு படம் பண்றதுக்கு பெரிய திமிரு வேணும். நான் கிளைமாக்ஸ் சொல்லிட்டேன், நீங்க படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல கிளைமாக்ஸ் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆனா அது எப்படி நடந்ததுன்னு ஓப்பன் கிளைமாக்ஸ் வச்சுட்டு இதுல ஒரு திரைக்கதை எழுதியிருக்காங்க. ரொம்ப திமிரா இருக்கும் பேசும்போது, அதான் உண்மை. இருக்க யதார்த்தத்தை நான் சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை. அப்போ ஒரு நல்ல கதையை, நல்ல திரைக்கதையை, ஒரு நல்ல திரைப்படத்தை நீங்க பார்க்கணும் நம்பினீங்கன்னா நிச்சயமா அரணம் உங்களுக்கு அதை வழங்கும். எங்களிடம் பெரிய பொருளாதாரம் கிடையாது, எங்களிடம் பெரிய நடிகைகள் கிடையாது, எங்களிடம் பெரும் புள்ளிகள் கிடையாது, எங்களிடம் பெரும் தயாரிப்பாளர்கள் கிடையாது. எங்களிடம் பெருந்தமிழ் இருக்கிறது, நல்ல கதை இருக்கிறது, நல்ல திரைக்கதை இருக்கிறது. எழுத்தை நம்புகிறவர்கள், ஒரு நல்ல திரைப்படம் பார்க்க வேண்டும் என்று நம்புகிறவர்கள், முடிவில் ஒரு நல்ல படம் பண்ணாயா நல்லா இருந்தது. இந்த வாழ்வின் எங்கெல்லாம், அதாவது தூரவானில் பறந்தாலும் பறவை மேகம் ஆகாது, மரக்கிளைதான் அதன் கூடு இறங்காமல் போகாதுன்னு ஒரு கவிதை எழுதுனேன். அந்த மாதிரி இந்த வாழ்வு எதை நோக்கி நீங்கள் எத்தனை கோடி பேரை சுற்றி வந்தாலும் இறுதியில் நீங்கள் அடைவது உங்கள் வீடு என்கிற கூடு. அந்த வீடும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த 4 பேரும் 3 பேரும் எவ்வளவு முக்கியன்றதான் இந்த அரணம் பேசுது. இந்த சமூகம் எவ்வளவு முக்கியன்றத சாதாரண, அதுக்காக உடனே மெசேஜ் எல்லாம் சொல்றேன்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. கதையோட்டத்தோட போகும். மகிழ்ச்சி.